Good morning students, I am MRK. Today Maths class 12th standard, chapter 2 complex number, exercise 2.8, 5th sum. Solve the equation z cube plus 27 is equal to 0. Very good sums brothers. எல்லாம் தம்பியை பார்த்துக்குங்கடா. 5 mark questions only. Okay, கேர்ஃபுல்லாக எழுதி பழகு. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். z cube plus 27 is equal to 0. z cube is equal to minus 27 plus 27 அங்கிட்டு போனால் அடுத்து z cube is equal to பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. மைனஸ் 27 இன்ட்டு ஒன்றுன்னு எழுதிக்கலாம். நம்மளாம் ஒரு ஒன்று போட்டிருக்கேன். ஓகே ரைட்டு. இப்போ அந்த க்யூபை ரிமூவ் பண்ணணும்னா இப்படி எழுதணும். ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதினா தான் நம்ம அது ரிமூவ் ஆகும். அதே மாதிரி மைனஸ் 27 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதணும். அதே மாதிரி 1 பவர் 1/3ன்னு எழுதணும். க்யூப் ரூட்னு எழுதணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் z ஈக்குவல்ட்டுன்னு வரும். சரியா? இதை 3 டைம்ஸ் போட்டோம்னா -3ன்னு வந்துடும்டா தம்பிலா. சரியா? -3 அப்படின்னு வந்துடும். இங்கிட்ட எழுதினோம்னா என்ன இருக்குது? க்யூப் ரூட் ஆஃப்னு இருக்குது. க்யூப் ரூட் ஆஃப் அப்படின்னு இருக்குது. க்யூப் ரூட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? ஒன்றுடைய க்யூபு ஃபார் அதுக்கு ஆன்சர் வந்துடா தம்பி. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. க்யூப் ரூட் ஆஃப் இதுதான் அர்த்தம். க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1, ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ஆத்து வச்சுக்கிறேன்னு. 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அடுத்து ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. இது வந்து ஏபிக்கு உள்ளது. இது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, சம் ஆஃப்னு அர்த்தம். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப்னு அர்த்தம். இது எஸ்ஆர்பிஆர், சாரி ஏபி இல்லை, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப். இது சம் ஆஃப், இது சம் ஆஃப், இது ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ரூட்ஸ்னு. சரி ரைட்டு. இதில் ஒன்றுன்னு இருக்கனால இதில் இந்த ஆன்சர் எடுக்கணும். 1, ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு z ஈக்குவல் டு இது தனித்தனியாக எடுத்தோம்னா -3 இன்ட்டு 1, -3 இன்ட்டு ஒமேகா, -3 இன்ட்டு ஒமேகா, -3 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர் வருது? -3, -3 ஒமேகா, -3 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே குட், தேங்க்யூ.